இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 112th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண் விழிச்சிருந்து இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து அவங்கள ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ முதல்ல நம்ம வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகணும், எப்படி பார்த்தா நம்மளை வந்து அவனால தடுக்க முடியாது, அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம எய்சன் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துருவானா. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் நம்ம எய்சனை வந்து டேமேஜ் பண்றதுக்காக சம்திங் ஏதோ கேஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்துல வெடி விபத்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அது எதுவுமே வந்து ஆப்வியஸ்லி எய்சன் மேல வந்து வேலை செய்யாதா. ரொம்ப ஈஸியா கூலா அவங்கள நடந்தே வந்து சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு சோல் ரீப்பர் ஒருத்தன் வரான். நம்ம ஹீரோ ரூக்கியாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் திருப்பியும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சோல் ரீப்பர் பேட்ச் ஒன்று வச்சிருப்பான்ல, அதை பார்த்த ஒரு சோல் ரீப்பர் இது வந்து நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதே சோல் ரீப்பர் தான் இவன். அவனால எதிர்க்க முடியாதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. டக்குனு அங்க இருக்கிற ரோடெல்லாம் எடுத்து அவனை வந்து பிளாக் பண்ண நம்ம எய்சன் ஈஸியா இருந்து வெளியே வந்துடுறான். அதே நேரத்தில் இச்சிமாரு இருக்கிறான்ல, கரெக்டா அவனும் அந்த இடத்துக்கு வரும்போது யாரா அவனுக்கு இத்தனை பேர் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் எய்சன் இச்சிமாரு கிட்ட ஆமா அந்த பொண்ணை என்ன பண்ணு கேட்க, ராங்கிக்கோவியா போட்டு தள்ளிட்டேன்பானா. போட்டு தள்ளிட்டியா, உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே, பரவாயில்ல அந்த பொண்ணு மேல உனக்கு ஏதோ கொஞ்சம் பாசம் நேசம்லாம் இருக்கும்னு நினைச்சேன். பாசம் நேசம்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, நான் வந்து ஒரு பாம்பு, அது உங்களுக்கு தெரியாதா என்ன. சரி இருக்கட்டும், போய் அந்த சின்ன பசங்களை வந்து முதல்ல பிடிச்சவங்களை வந்து போட்டு தள்ளுன்னு சொல்ல கண்டிப்பா அவங்கள போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு எய்சனோட ஸ்வாட வந்து பிடிப்பானா. பிடிச்ச அடுத்த செகண்டே எய்சனை வந்து அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். சர்ப்ரைஸ் எய்சன், எப்படி சூப்பரா இருந்ததா, 100 வருஷமா அவன் கூட சுத்திட்டு இருந்து கடைசியா அவனோட ஸ்வாட பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஸ்வாட வந்து நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட அந்த ஒரு ஹிப்னோசிஸ் என் மேல வந்து வேலை செய்யாது. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரியாம அந்த ஸ்குவாட் கேப்டன்ஸ் எல்லாருமே உன்னை ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து அவங்களோட தப்பு தான். இந்த இடத்துல ஆக்சுவலி உன்னை கொலை பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் அது நான் மட்டும்தான். ஆனா அதுக்கு எய்சன் நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் தான். ஆனா அதே நேரத்துல நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. என்ன நீ வெறும் ஸ்வாட வச்சு குத்துனா அதை என்ன கொலை பண்றதுக்கு போதுமானது நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கும் போது நான் ஒன்னும் அப்படி உன்னை கொலை பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அவனோட பிளேட வந்து காட்டுறான். பார்த்தா அதுல ஒரு சின்ன பீஸ் வந்து இல்லாம இருக்குது. நான் என்னோட ஸ்வாட வந்து பயங்கர நீளமா போகும், பயங்கர ஃபாஸ்டா போகும்லாம் சொல்லியிருந்தேன்ல, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஆக்சுவலா என்னோட ஸ்வாட வந்து பெருசாகும் போதோ இல்ல சின்னதாகும் போதோ வந்து ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்டுக்கு அந்த ஒரு நொடிக்கு மட்டும் என் ஸ்வாட் வந்து கம்ப்ளீட்டா டஸ்டா மாறிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சின்ன பீஸ் அதுல ஒரு பாய்சனுமே இருக்குது, உன்னோட செல்ஸ் எல்லாத்தையும் அது வந்து கண்டிப்பா டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு அதிக நேரம் இல்ல, ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா சீக்கிரம் பேசுங்கிற மாதிரி கிட்ட வந்து அவனோட பான்காயை வந்து பயன்படுத்த அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, அவன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது காட்டுக்குள்ள நம்ம எய்சன் வந்துட்டு அப்படியே சில பேரெல்லாம் வச்சுக்கிட்டு சம்திங் எதையோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது எல்லாத்தையுமே வந்து அவன் பார்த்து இருந்திருக்கான் இச்சிமாரு. அதுவே பிரசன்ட்ல இச்சிமாரோட பான்காய் அவன் பயன்படுத்தின உடனே நம்ம எய்சனோட செஸ்ட்ல அவ்வளவு பெரிய ஓட்ட வந்து கிரியேட் ஆகுது. அதுவே அந்த ஹொக்கியோக்கு இருக்குதுல, அதை இச்சிமாரு எடுக்க போகும்போது எய்சன் அப்படியே அவனை தொட போவான். ஜஸ்ட் மிஸ்ல இச்சிமாரு வந்து தப்பிச்சு அதை எடுத்துட்டு உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. அதுவே எய்சன் அப்படியே கம்ப்ளீட்டா பவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகி அதே இடத்துல கீழே விழுக அதை இச்சிமாரு ஓரமா எடுத்துட்டு வந்து இருப்பான்ல, எப்படியோ எல்லாமே வந்து முடிஞ்சதுன்னு நினைப்பான். பிளஸ் எய்சன் தொட்ட அந்த இடத்துல கை வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எடுத்து வந்திருக்கான். எல்லாமே இதோட முடிஞ்சது. அவன்கிட்ட இருந்து இதையும் புடிங்கியாச்சுன்னா அவனும் முடிஞ்சான் அப்படின்னு தான் நினைப்பான். பட் அந்த இடத்துல எய்சனோட உடம்புல இருந்த ஹோல் இருக்குதுல, சோ அதுல இருந்து அப்படியே பவர்ஸ் வந்து எய்சன் மேல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்க பார்த்தா அந்த இடத்துல அப்படியே எய்சன் வந்து ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி அந்த இடத்துல மாறி நிக்கிறான். என்னடா இச்சிமாரு, அந்த ஹொக்கியோக்குவை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னா அதோட பவர்ஸ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, எப்பவும் நான் தான்டா ஜெயிப்பேன்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்து இச்சிமாரு அதே இடத்துல அப்படியே ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த ஹொக்கியோக்குவை திருப்பி நம்ம எய்சன் வந்து எடுத்துக்கிறான். சோ அப்பதான் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தா நம்ம எய்சன் இருக்கிறான்ல, அவன் வந்து உரஹாரா வந்து இந்த ஹொக்கியோக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஐ மீன் அப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே எய்சன் வந்து அதை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு கிரியேட்டும் பண்ணியிருப்பான். பட் அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். நிறைய சோல் ரீப்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சோல் சொசைட்டில இருக்கிற சில மக்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரோட சொல்லி பயன்படுத்தி இருந்திருப்பான். பட் ஹொக்கியோக்கு கிரியேட் பண்றதுக்கு அது மட்டும் போதுமானதா இருந்திருக்காதா. ஆனா அதுக்கப்புறம் தான் உரஹாராமே அதை வந்து கிரியேட் பண்ற அந்த ஒரு வேலையில இருந்திருப்பான். பட் உரஹாரா கிரியேட் பண்ணதுமே இன்கம்ப்ளீட்டா தான் இருந்திருக்கும். சோ இதை கவனிச்ச எய்சன் உரஹாரா கண்டுபிடிச்சது வந்து திருடிட்டு வந்து அவரோட கூட வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் எய்சன் வந்து அந்த கம்ப்ளீட் ஹொக்கியோக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பானா. ஆனா அதே நேரத்துல பார்த்தா அதே நேரத்துல நம்ம ராங்கிக்கு சின்ன பொண்ணா இருக்கும் போது அவளோட பாடியில வந்து ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்ப சொல்லல. ஆனா அந்த விஷயத்தை வந்து நம்ம எய்சன் சில ஆளுங்களை வச்சு எடுத்து வந்திருப்பானா. அதை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இச்சிமார் வந்து பார்த்து இருந்திருப்பான். சோ அப்போ ராங்கிக்கு அப்படி பண்ணது வந்து இவனுங்களோட லீடர் வந்து எய்சன் தான் அப்படின்னா நம்ம எய்சனை தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால சோல் ரீப்பர் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நம்ம ராங்கிக்குவை விட்டுட்டு அவன் வந்து போயிருந்திருப்பான். நண்பர்களை கிட்ட வச்சுக்கோ, எதிரியை இன்னும் ரொம்ப கிட்ட
கிட்ட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சிமாரு அதனால தான் எய்சன் கூடவே இருந்து அவனை ஏதாவது பண்ணலான்னு பார்த்துருப்பான். பட் அது வந்து முடிஞ்சிருக்காது, நான் அதுல தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்க நம்ம ராங்கிக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. ஆனா அதே நேரத்துல நம்ம எய்சன் இருக்கிறான்ல, அவன் வந்து இச்சிமாருக்கு ஆக்சுவலி தேங்க் தான் பண்ணுவான். நீ மட்டும் அந்த அளவுக்கு நீ என்ன கொலை பண்ற மாதிரி எனக்கு சாவு பயம் காட்டலன்னு வையேன், நான் வந்து எவால்வ் ஆயிருந்திருக்க மாட்டேன்னு. சோ இப்போ சோல் ரிப்பர் அண்ட் இந்த ஹாலோஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பீயிங்கா நம்ம எய்சன் வந்து இருக்கிறாப்ல. அப்ப அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வரான், வேற யாரே நம்ம இச்சிகோ தான். அவங்க அப்பா வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருந்திருப்பாரா, சோ அவரே தூக்கிட்டு வந்திருப்பான். பிளஸ் அந்த இடத்துலயே அவரையும் வச்சுட்டு நம்ம ஹீரோ அவங்களோட தங்கச்சிங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்களை வந்து பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம எய்சன் வந்து எதிர்த்து நிக்க எய்சன் யோசிப்பான், உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியல, மேபி நீ ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு ஒன்னும் பெருசா உயர்ந்த மாதிரி தெரியல, உங்க கூட சண்டை போறதே வந்து வேஸ்ட் அப்படிமானா. அதே நேரத்துல கின் இருக்கிறான்ல, அவன் நினைச்சிருந்தா நம்ம இச்சிகோவை அப்பவே போட்டு தெளிந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அப்போ விட்டு இருந்திருப்பான், ஏன்னா பவர்ஃபுல்லா மாதிரி இப்ப எய்சனை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவன் இருப்பான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். கண்டிப்பா இப்போ பவர்ஃபுல்லா தான் இருக்கிறான், இவனால எய்சனை எதிர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் இறந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவானா. அதுவே எய்சன் கிட்ட நம்ம இச்சிகோ இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல வந்து சண்டை போட தேவையில்ல, இவங்களுக்குள்ள அடிபட்டு நாம வேற ஒரு இடத்துல போய் சண்டை போடலாம்னு சொல்லுவானா. எனக்கு ஈக்குவலா இருக்கிறவன் பேச்சு தான் நான் கேட்பேன், என்னோட சொம்பப்பாய பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லும் போது அப்ப நான் மூஞ்ச பூச்சி இழுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு வந்து வச்சிருவான். எய்சன் அப்படியே ஆடி போயிருவான், லைக் எப்படி என்ன வந்து தொட்டான், எப்படி வந்து லைக் ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள் மேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி போக அதுக்கப்புறம் யோசிக்கும் போது எய்சனுக்கு ஒரு மேட்டர் வந்து புரிய வரும். ஆஹா, உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியாம போனதுக்கான ரீசன் உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா மாத்தி வச்சிருக்க, அதனாலதான் உன்னால அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன வந்து தள்ளிட்டே வர முடிஞ்சது. ஆனா உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு எல்லாம் என்ன எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எய்சன் ஒரு மாதிரி ஆணவத்துல இருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மலையெல்லாம் வந்து சிதறி போகும். கடைசியா இந்த சிங்கிள் ப்ளோ இதை வச்சு நான் பினிஷ் பண்றேன்னு சொல்லி எய்சன் அவன் ஸ்வாட வீல் பண்ணும்போது ஒரே கையால தடுக்கிறான். ஆனா அதோட எஃபெக்டால அங்க வந்து அப்படியே நிலம்லாம் பேந்து பிஞ்சு போகுது. நம்ம எய்சனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் இதை டாஜ் பண்ணுவான் தான் எய்சன் வந்து எதிர்பார்த்து இருப்பான், டாஜ் பண்ணாலுமே வந்து அடி விழுந்திருக்கும். ஆனா எப்படி இதை வந்து இவன் பிளாக் பண்ணா, எப்படி இது வந்து நடந்துச்சுன்னு சொல்லி சுத்தமா புரியாம போக, பட் இருந்தாலும் அப்படியே ஓரமா வந்துட்டு பரவாயில்ல நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்க போல, சோ இன்னுமே நிறைய ஸ்பெஷல் டெக்னிக்லாம் இருக்குது மாமேன்னு சொல்லிட்டு மேஜிக்கை வந்து பயன்படுத்தி நம்ம இச்சிகோவா அதே இடத்துல வந்து சீல் பண்றானா. சோ இனிமேல் இவனால இதுல வெளியே வர முடியாதுன்னு நினைப்பான். பட் அதையும் ஒரே கையால பிரேக் பண்ணிட்டு நீ வச்சிருக்க பவரோடவுமே எங்க இருக்கிற பவர் பெருசு, உன்னை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து நம்ம எய்சனோட ஷோல்டர்ல ஒரு கோடை போட எய்சன் அப்படியே ஓரமா போய் நின்னுருவானா டெலிபோர்ட் ஆகி. அப்ப நம்ம இச்சிகோ வந்து சொல்லுவான், என்னமா சொன்ன நம்ம ரெண்டு பேரும் போன சண்டை போடும் போது பேக் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பயந்துட்டியான்னு. அதே மாதிரிதான் நானும் அதே கேள்வி கேட்கிறேன், இப்ப எதுக்கு நீ வந்து பேக் அடிச்ச. சோ இப்படி நம்ம இச்சிகோ வந்து எய்சனை இன்ஃபீரியரா பாக்குறத வந்து நம்ம எய்சனால ஏத்துக்கவே முடியல. ஒரு ஹியூமனா இருந்து கொண்டு நீ எப்ப அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட தேர்ட் ஐயை வந்து ஓபன் பண்றானா. அதுல இருந்து சம்திங் ஏதோ பிளட் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ குக்குனை வந்து பிரேக் பண்ண மாதிரி நம்ம எய்சன் அதுல இருந்து ஒரு வித்தியாசமான உருவம் எடுத்து வெளியே வர வந்தவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து கிரியேட் பண்றான். அது அந்த இடத்துல கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு நியூக்ளியர் பாமையே போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஆனா அதுலயுமே நம்ம ஹீரோ வந்து சர்வே ஆயிருந்திருப்பான், பட் அவன் கை மட்டும் டேமேஜ் ஆயிருக்குமா. இன்னைக்கு நீ முடிஞ்சடி மவனேன்னு சொல்லி நம்ம இச்சிகோ சுத்தி சம்திங் எதையோ கிரியேட் பண்ணிட்டு அப்படியே இச்சிகோட கழுத்தையுமே பிடிச்சு நீ எவ்வளவு பண்ணாலும் எனக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி எப்பவும் போல எய்சன் டயலாக் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அது எல்லாத்தையுமே ஒரே ஸ்விங்ல அழிச்சிட்டு உன்னால அவ்வளவுதான் முடியுமான்னு கேட்பான். சரி விடு, இதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சிகோ அவனோட ஃபைனல் கெட்ஸுக டென்ஷோ வந்து பயன்படுத்துவானா. சோ அது மூலமா ஒரு விதமான ஒரு ஃபார்ம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம எய்சனுக்கு சுத்தமா புரியாது, என்னடா பண்றாங்க மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடும் வந்து சண்டை போட்டு இருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோவோட ஸ்வாட அவன் ஆல்ரெடி உடைக்க ஆரம்பிச்சிருவான், நம்ம ஹீரோவையும் பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியாது, அவன் என்ன பண்ணி தோக்கடிக்கிறது, எப்படி அந்த பவரை அட்டைன் பண்றதுன்னு. சரி வேணா இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போறதை விட்டுட்டு அப்படியே ரெசிஸ்ட் பண்ணாம அவன் ஸ்வாட வந்து லீவ் பண்ண அந்த ஒரு ஸ்வாட் டைரக்டா நம்ம ஹீரோட செஸ்ட்லயே வந்து அப்படியே பெனிட்ரேட் பண்ணுமா. அதுக்கப்புறம் அவனுமே சொல்லுவான், பரவாயில்லையே கடைசியில எப்படி அதை வந்து அட்டைன் பண்ணுங்கிறத கத்துக்கிட்ட போல, ஃபைனல் கெட்ஸுக டென்ஷோ அதை வந்து நீ கத்துக்கணும் அப்படின்னா நீ என்ன வந்து கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும், எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம அதை நீ இப்ப பண்ணிட்ட அப்படிங்கும் போது போதுமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வருமா. நம்ம ஹீரோ ஏன்டா அழுவுறே அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ எதை ப்ரொடெக்ட் பண்ணமோ அதை வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற தேவை வந்து கிடையாது, நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது வேற ஒரு விஷயம் அப்படின்னு. நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எப்பவுமே உன்னை மட்டும்தான். ஆனா இப்ப நீ வந்து இந்த ஃபைனல் கெட்ஸுக டென்ஷோ பயன்படுத்துற அப்படின்னா உன்னோட சோல் ரீப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து லூஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லியிருப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஒரு ஃபார்ம் வந்து எடுத்துருப்பான். சோ ஃபைனல் கெட்ஸுக டென்ஷோ அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட பிளேட்ல இருந்து அந்த ஃபிளேம்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது, நம்ம ஹீரோவே ஒரு கெட்ஸுக டென்ஷோவா மாறுறது தான். சோ அந்த பவர்ஸை வச்சு
எய்சனா டைரக்டா ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ண அதுக்கப்புறம் போய் அப்படியே நம்ம ஹீரோ லேண்ட் ஆகும்போது அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆயிட்டு அவனோட சோல் ரிப்பேர் பவர் வந்து போயிட்டே இருக்குமா. ஹீரோல இருந்து எய்சன் இருக்கிறான்ல அவன் உடம்புல அடிப்பட்டது வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகும். திருப்பி எய்சன் வந்து எந்திரிச்சு நிப்பான். ஆனா இச்சிகோ கிட்ட எய்சனை ஃபேஸ் பண்றதுக்கான எந்த ஒரு பவரும் இருக்காது. அவன் சோல் ரிப்பேர் பவர்ஸ் எல்லாமே காணாம போக எய்சனோட ஸ்வாட் இருக்குதுல அதுவுமே காணாம போகுமா. அப்ப எய்சன் சொல்லுவான், பாத்தியா இனிமேல் எனக்கு வந்து ஜான்பாக்டோவே தேவையில்லை, இதுவுமே வந்து அந்த ஹொக்கியோ கூட பவர் தான். சோ இனிமேல் நான் ஜான்பாக்டோ இல்லாம வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளா வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம எய்சனுக்குள்ள இருந்து சம்திங் ஏதோ வந்து அவன் அட்டாக் பண்ற மாதிரி இருக்குமா. என்னது இது வந்து மேஜிக்கா, ஆனா யாரு எப்ப என் மேல வந்து இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த இடத்துக்கு நம்ம உரஹாரா வருவானா, நீ தான் அதை பண்ணியாடான்னு கேட்கும்போது தான் சொல்லுவான், ரியல் வேர்ல்ட்ல இருக்கும்போது நம்ம எய்சன் மேல சம்திங் ஏதோ நெட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பயங்கரமான பிளாஸ்ட் எல்லாம் ஏற்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம் தான் இந்த புது விதமான சீலை நம்ம எய்சன் மேல வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா இவ்வளவு நேரமா நம்ம எய்சன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தங்காட்டி அது வேலை செஞ்சிருக்காது. பட் இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைச்சிருந்திருக்கான்ல, அதனால இது வந்து நம்ம எய்சன் மேல அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. எய்சனை வந்து அழிக்க முடியாது, ஆனா அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து சீல் பண்ண முடியும். ஆனா எய்சன் போடாடே இதை விடவுமே நான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா என்னால மாற முடியும்டா, இந்த ஒக்கியோக்கு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான வில் பவர் என்கிட்ட இருக்கிற வரைக்குமே எல்லாமே வந்து என் பக்கம் தாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட கையில இருக்கிற அந்த பவர்ஸ் அது எல்லாமே அந்த ஓவர் கோட்டிங் எல்லாமே போக ஆரம்பிக்குமா. இதை பண்ற அப்படின்னு சொல்லி எய்சனுக்கே மறுபடியும் ஒரு ஷாக்கு. அதுக்கு உரஹாரா மேபி அந்த ஒரு ஹொக்கியோக்கு அதோட மாஸ்டர் அவனை வந்து ஏத்துக்காமல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, டே உரஹாரா உன்னை நான் எவ்வளவு வெறுத்திருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, அவ்வளவு அறிவையும் ஆற்றலையும் வச்சுக்கிட்டு எதையுமே பண்ணாம நீ சும்மா இருந்திருக்க, போயும் அதுக்கு கீழ்படிஞ்ச ஒரு ஆளா இருக்கும்போது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கும்போது அதுக்கு கீழனா நீ என்ன சோல் கிங்க பத்தி பேசுறியா. ஆனா சோல் கிங் தான் நம்மளோட சோல் சொசைட்டி வந்து பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கான கீ ஸ்டோன். சோல் கிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து இல்லாம போயிடும், அதுதான் பேலன்ஸ், அதுதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லுவானா. இந்த மாதிரியான கருத்தை ஒரு தோத்தாங்கொழி தாண்டா பேசுவான். ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிறவன் உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவானே தவிர உலகம் எப்படி இருக்குதோ அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் வந்து நினைக்க மாட்டான். போயும் அது ரூல் பண்ற இந்த ஒரு வேர்ல்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் எனக்கு வந்து கிடையாதுடா. நான் இந்த இடத்துல ஒரு வெற்றியாளர், இந்த உலகம் எப்படி இருக்கணும் நான் முடிவு பண்ணுவாங்க போதே அந்த சீல் வந்து கம்ப்ளீட்டா எய்சனை அதே இடத்துல வந்து சீல் பண்ணிரும். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஆக்சுவலி பேசிக்கா பார்த்தா சும்மா வந்து எவ்ரிதிங் இஸ் அக்கார்டிங் டு மை பிளான், எய்சன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, பயங்கர ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி கொஞ்சம் ப்ளீச் பார்த்தவங்கள போய் நீங்க கேட்டீங்கன்னா எய்சனை ஏன் பிடிக்கும்னா எய்சனோட அந்த வில் டு பவர் தான். ஸோ கரண்ட்லி இருக்கிற விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற அவசியம் வந்து கிடையாது, அதை வந்து எதிர்த்து ஒரு ரெபல்லியனா வந்து இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு எய்சனோட ஆக்ஷன்ஸ் வந்து கண்டம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பேசிக்கா இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி எழுதுறவங்களே வந்து எப்பவுமே ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வரவங்களை வந்து நல்லவனுங்களாகவும் அந்த ட்ரெடிஷன் வந்து அப்போஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தாலே அந்த ட்ரெடிஷனுக்கு ரெபல்லியனா ஒருத்தன் இருந்தாலே அவன் வந்து கெட்டவனா தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேயல் வந்து நீங்க லைக் எல்லா ஷோ எல்லா இங்கிலீஷ் டிவி சீரிஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நீங்க பார்க்கலாம். ஈவன் புக்ஸ் முதற்கொண்டு மேபி ஒரு சில கதைகள் மட்டும் எக்ஸெப்ஷன்ஸா இருக்கலாம். அதே நேரத்தில் எய்சனோட ஆக்ஷன்ஸ் வந்து அதாவது அவன் பண்ண விஷயங்கள் வந்து ஜஸ்டிஃபையபிள் அப்படின்லாம் சொல்ல வரல. ஸ்டில் அவனோட வில் டு பவர் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் வந்து இருக்குதுல்ல, என்ன எல்லாம் தப்பா இருக்குதா, இது பவரை என் கையில எடுத்து எல்லாத்தையும் நான் வந்து சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். ஸோ அந்த வகையில அது வந்து எனக்கு எய்சன்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அவர் பிலாசபிக்கு அலைநகர கேரக்டர்ஸ் மேலே எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. சும்மா ஒரு பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ. இன்னும் எபிசோட்ஸ் நிறைய இருக்குது, வெயிட் பண்ணுங்க.